விட்டு வெளியேற்ற யார அந்த நபருடைய முகத்துல பூச சொல்றேன். அவங்களால இங்க இருக்க முடியும். கமருதீன் திவ்யா தேவையில்லாம சண்டை பண்ணி வேர்ட்ஸ் விடுறீங்க. ரொம்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மொத ப்ரோமோ வந்துருச்சுங்க. மொத ப்ரோமோவே தரமா இருக்கு. ஆக்சுவலா எப்பவுமே மண்டே மொத ப்ரோமோவா நாமினேஷன் ப்ரோமோ தான் விடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. வித்தியாசமான முறையில நாமினேஷன் இந்த வீக் நடக்க போகுது. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாமினேஷன் ப்ராசஸ் வித்தியாசமா நடக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, நிறைய பெயிண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க கலர் கலரா. அந்த பெயிண்ட் எடுத்து நாமினேட் பண்ண வேண்டியவங்களோட கண்ணத்துல இவங்க அப்ளை பண்ணும். அதுதான் இந்த கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரா யார் யாரை நாமினேட் பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஓப்பன் நாமினேஷன்றதுனால சிலர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது அவங்க ஒருத்தர் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கன்னா அவங்கள நாமினேட் பண்ண மாட்டாங்க. காரணம் இருந்தாலுமே நாமினேட் பண்ண மாட்டாங்க. இதுவே மறைமுகமான நாமினேஷனா கூட நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பன் நாமினேஷன்ல அதை பண்ண மாட்டாங்க. சரி, அதெல்லாம் விட்டுலாம். யார் யாரை நாமினேட் பண்ணாங்க, என்ன காரணம் சொன்னாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஆதிரை இருக்காங்க பாத்தீங்களா, சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா, பிரஜின் போனதுக்கு அப்புறத்துல இருந்தே அவங்க வீக்கா தான் இருக்காங்க. பெருசா கேம்ல ஈடுபாடு இல்லாம தான் இருக்காங்க. அவங்களுக்கே கேம் விளையாட பிடிக்கலையோ இல்ல முடியலையோன்னு எனக்கு தோணுது. அதனால நான் அவங்கள நாமினேட் பண்றேன்ற மாதிரி காரணம் சொல்லி நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா கமருதீன் யார் பேரை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் சாண்ட்ராவோட பேரை தான் சொல்றாரு. என்னன்னா, அவங்க கேப்பபிள் இல்லைன்னு சொல்றாரு. கமருதீன் இது காரணம் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தாங்க. ஏன்னா இப்போ அவங்க சுத்தமா கேம்ல ஃபோக்கஸே பண்றது இல்ல. சாண்ட்ராலாம் வந்த மொத வாரம் எவ்வளவு ஃபோக்கஸா இருந்தாங்க. எல்லாருமே சாண்ட்ரான்னாங்க. சாண்ட்ரா பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் சாண்ட்ராக்கு ஓட்டு எங்கேயோ இருந்தது. அப்படியே ஓட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி இப்போ ஏறக்குறைய கடைசி 2-3 இடத்துல தான் அவங்க நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் அவங்க கேப்பபிளா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு. அடுத்து நம்ம கனியக்கா இருக்காங்கல்ல, கமுவை நான் நாமினேட் பண்றேன், அதாவது கமருதீனை நாமினேட் பண்றேன்ற மாதிரி நாமினேட் பண்றாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்றத காட்டல. நமக்கு மத்தவங்க 2 பேர் சொன்ன ரீசனை காமிச்சாங்கல்ல, கனி சொன்ன ரீசனை காட்டல. அந்த திவ்யா இஷ்யூ சம்பந்தமா தான் நாமினேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா பார்வதி கூட சேர்ந்து மைக்க கலட்டினதுக்காக நாமினேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி சாண்ட்ரா யாரை பண்றாங்கன்னா கமருதீனை பண்றாங்க. கமருதீனை எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த திவ்யா இஷ்யூல கமருதீன் பேசும்போது நான் எதுவுமே கேட்காம இருந்துட்டேன். அந்த இஷ்யூல கமருதீனை பண்றாங்க. அதாவது நான் அப்பயே கேட்டிருக்கணும், நான் கேட்காம இருந்துட்டேன், கமருதீன் பண்ணது தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அங்க கமருதீன் மேல தப்பு இருக்கு. திவ்யாவும் அந்த பிரச்சனையை வேணும்ட்டே ரொம்ப பெருசா மாத்தினாங்க. ஆக்சுவலா அதுல திவ்யா மேலேயும் தப்பு. ஆனா நிறைய பேர் கம்முவை மட்டும் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. திவ்யா சைட்லயும் சில தப்பு இருக்கு. சரி, அடுத்தது பார்ப்போம். அரோரா இருக்காங்கல்ல, அமித்துக்கு பூசி விடுறாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்றதை நமக்கு காட்டல. அமித்துக்கு பூசுறாங்களா, அமித் இருக்கார்ல திவ்யாக்கு பூசுறாரு. சூப்பரா ஒரு காரணத்தை சொன்னாரு. அதாவது சண்டைய வலிக்கிறாங்க, அதாவது ஒரு சண்டையை அவங்க உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா 100% உண்மைதாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை அப்படியே ஒரு மாதிரி ஊதி ஊதி பெருசாக்கி என் பக்கம் தான் நியாயம் இருக்கு, எல்லாருமே என்ன இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கொண்டு வராங்க. சீக்கிரமா திவ்யா அந்த விஷயத்துல மாட்டக்கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா பாருங்க. அடுத்ததா விக்ரம் இருக்கார்ல, எஃப்ஜேவை சொல்றாரு. அதாவது இவனுக்காக நான் ஒரு கேஸ் ஆஜரான, அது தப்பு, எஃப்ஜே பண்ணதோ தப்பு, அதே மாதிரி நேத்து எஃப்ஜே நடந்துகிட்டது தப்புன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நமக்கு அந்த காரணத்தெல்லாம் காட்டல. விக்ரம் எஃப்ஜேவை நாமினேட் பண்றாரு. அடுத்ததா யாரு, சுபிக்ஷா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் எஃப்ஜேவை தான் சொல்றாங்க. டெம்பர் அடிக்கடி லூஸ் பண்றாரு, டெம்பரை லூஸ் பண்ணி நிறைய வார்த்தையெல்லாம் விடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி எஃப்ஜேவை நாமினேட் பண்றாங்க. க்ளோஸா நடக்கிற நாமினேஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓட்டு வாங்கினாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாது. சோ அவங்கள நாமினேஷனுக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி நடக்காது. ஆனா இப்ப தெரியும் ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்களா, அப்ப நம்ம 2வது ஓட்டு போடலான்ற மாதிரி நிறைய பேர் கேம் விளையாட வாய்ப்பு இருக்கு. சோ இதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். அதாவது கடைசியா பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா, கனியை நாமினேட் பண்ணிடுறாங்க. இதை தாண்டி என்ன தெரியுமா சொல்லணும், ஸ்டார்டிங் நமக்கு ப்ரோமோ கட்ல சில கட்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த கட்ல 2 பேர் யாரை நாமினேட் பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது திவ்யா யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லல. திவ்யா யாரை தெரியுமா பண்ணாங்க, சாண்ட்ராவை பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங் காமிச்சதுல தெரிஞ்சது. இதை தாண்டி பார்வதியை பொறுத்த வரைக்கும் கனியை நாமினேட் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, கனிக்கு ஒரு ஓட்டு தந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஓட்டு அரோராக்கு தந்திருக்காங்க. அரோராக்கு இவங்க கலர் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ கம்மியா கலர் பூசப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாக்கு 1 தான் பூசின மாதிரி நிறைய இடத்துல தெரியுது. அதே மாதிரி கனிக்கும் 1 தான் பூசின மாதிரி நிறைய இடத்துல தெரியுது. அமித்துக்கும் 1 தான் பூசின மாதிரி தெரியுது.
சபரிக்கும் ஒன்று தான் பூசின மாதிரி இருக்கு. ஒன்று பூசப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 பூசப்பட்டிருக்கலாம். அவ்வளோதான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி விக்ரமுக்கு எந்த இடத்துலையுமே கலர் பூசின மாதிரியே தெரில. இந்த ஃபுட்டேஜில் பெருசாக விக்ரமுக்கு கலர் பூசின மாதிரியே தெரியல. ஒருவேளை விக்ரம் தப்புஸ்டாரா இல்லை யாராவது ஒருத்தர் 2 பேராவது பூசினாங்களா அப்படின்றத நம்ம ஃபுல் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் விக்ரமுக்கு வினோத்துக்கும் நான் பார்க்கலங்க. விக்ரம் வினோத் இவங்க 2 பேருக்கு நான் பூசப்பட்டதை பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம ஃபுல் எபிசோடு பார்க்கும் போது தான் என்ன ஏதுன்றது தெரியும். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.